ஓம் நமோ நாராயணாய நமக. ஸ்ரீ மகாலட்சுமி நமக. நான் தலவான் ஜோதிடம் சார்பாக ஜோதிடர் ராஜகோபால் அவர்கள் பேசுகிறேன். இன்று நான் தனுசு ராசியை பற்றி பேசலாம் என்று இருக்கிறேன். தனுசு ராசிக்கு சனி பகவான் 4ஆம் இடத்திற்கு வருகிறார். அதாவது 4ஆம் இடம் என்றால் அஷ்டமத்து சனியாக வருகிறார். தனுசு ராசியின் சின்னம் வில் அம்பு ஆகும். இது ஒரு உபய ராசி. குரு பகவானின் சொந்த வீடு, ஆட்சி வீடு இதுவாகும். தனுசு ராசியில் கேது பகவானுடைய நட்சத்திரமாகிய மூல நட்சத்திரமும், சுக்கிர பகவானுடைய நட்சத்திரமாகிய பூராட நட்சத்திரமும், சூரிய பகவானுடைய நட்சத்திரமாகிய உத்திராடம் நட்சத்திரமும் இருக்கிறது. இந்த ராசிக்காரர்கள் நன்றாக உழைப்பார்கள். குடும்பத்திற்காக எல்லா விதத்திலும் அவர்கள் ஒத்துழைப்பார்கள். இந்த ராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்து சனி வருவதனால் வேலைப்பளு சற்று அதிகமாக இருக்கும். இடமாற்றம் ஏற்படும். உடல்நிலையில் சற்று அக்கறை தேவை. ஏற்கனவே போன வருடமே சில பேருக்கு உடலில் பெரிய வியாதிகள்லாம் வந்திருக்கும். இந்த வருடமும் தொடரும். அதனால் அவர்கள் சற்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் சில சலாசலப்புகள் உண்டாகும். அடுத்ததாக நிதி நிலைமை நன்றாக இருக்கும். பூர்வீக சொத்து, வீடு நாளம் வாங்க நல்ல யோகம் உண்டாகும். பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும். பண வரவுகள் அதிகரிக்கும். மாணவர்களே, படிப்பில் கவனம் தேவை. நீங்கள் கவனமாக இல்லாவிட்டால் உங்களது மார்க் குறைந்துவிடும். எனவே கடின உழைப்பு தேவை. ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்யுங்கள். விதவை பெண்களுக்கு உங்களால் இயன்ற உதவி செய்யுங்கள். மிகவும் கஷ்டப்பட்டவர்களுக்கு திருமணத்திற்கும் உதவி செய்யுங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு ஏற்படுகின்ற இந்த அஷ்டமத்து சனியிலிருந்து நீங்கள் விடுபடலாம். சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றுங்கள். காக்கைக்கு உணவிடுங்கள். திருநள்ளாறு சென்று சனி பகவானை வழிபடுங்கள். அடுத்தாக பாடி சிவன் கோயில் சென்று திருவள்ளீஸ்வரர் ஆலயம் இருக்கிறது. அங்கு குருபகவனையும் தரிசியுங்கள், சிவனையும் தரிசியுங்கள். உங்களுடைய துன்பமெல்லாம் பனி போல நீங்கிவிடும். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.